ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் 1K ரீச் ஆயிடுச்சு, சரிங்களா? இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய கோல்டு ஜுவல்லர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து நான் ஃபங்க்ஷன் யூஸ்க்கு போடுற ஜுவல்லர்ஸு. இன்னும் நிறைய ஜுவல்லர்ஸ்லாம் இருக்குது, நான் காமிக்கிறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாராலையும் எல்லாமே சேமிக்க முடியும். கண்டிப்பாக என்னோடய சேனல் வந்து மணி சேவிங் சக்தி. அதனால் நான் வந்து மணி சேவிங்ஸ், கோல்டு சேவிங்ஸ் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், நகையாக காமிக்கிறேன் அப்படிங்கிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா என்னோடய சேனலே மணி கோல்டு சம்மந்தப்பட்ட வீடியோ தான். அதை தான் காமிக்கணும். அது காமிக்கிறது தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். ஒவ்வொரு சேனல் இப்போது ஃபேமிலி பற்றி விலாக்ஸ் எடுப்பாங்க, ட்ராவல் பற்றி விலாக்ஸ் எடுப்பாங்க. என்னோடய சேனல் முழுக்க முழுக்க மணியும் கோல்டும் சம்மந்தப்பட்ட சேனல் தான். நான் அதை பற்றி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதை பற்றி தான் போடணும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வெறும் நோட்டு காட்டி போட்டாலுமே உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்காது. கோல்டு காட்டி போட்டால் மோட்டிவேஷனலாக இருக்கும். அதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, ஒவ்வொரு ஜுவல்லர்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஜுவல்லர்ஸ் போயிடலாம். இது எப்படின்னா, சரவணா ஸ்டோர் எலைட்டில் வாங்கினது. இது பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. இது வந்து 4 கிராம் வருது ஃப்ரெண்ட்ஸ், 4 கிராமில் வருது. இது எப்படின்னா காது மாட்டல். இந்த காது மாட்டல் வந்து கம்மலுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். அதாவது பெரிய கம்மலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்கேன். இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. சிம்பிள் டிசைன் தான், இப்படி தான் இருக்கும். செயின் டைப், அதுக்கப்புறம் 3 முத்து தொங்கும். இதுதான் இதோட கோல்டு ஃபுல் டீட்டெயில்ஸும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது வந்து ஜிஆர்டியில் வாங்கின 10 கிராம் கோல்டு இயரிங். இது எப்போ வாங்கினதுன்னா, இது வாங்கி எப்படியுமே கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? காமிக்கிறேன். இது வந்து கேரளா டைப் இயரிங் சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இயரிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, அதனால தான் வாங்கியிருக்கேன், ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இது பார்க்கலாம். இது வந்து ப்ரேஸ்லெட் வீடியோ. இது ஜிஆர்டியில் வாங்கினது. இது வந்து பேங்கிள். இந்த பேங்கிள் வந்து மொத்தம் 3 பவுன் வருது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது என்ன அப்படின்னா, இந்த பேங்கிள் வந்து மொத்தம் 3 பவுனு, இது வந்து 1 பவுனு. இந்த நெக்லஸ் வந்து 2 பவுன் வருது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 2 பவுன் எனாமல் வச்சதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு தெரியலை, இது வாங்கி எப்படி 2018 வாங்கினது. 2 பவுன் வந்து 60,000. இது வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினது. நல்லாயிருக்கும் அந்த கடை, வந்து நம்பிக்கையான கடை தான். சின்ன கடை தான், நம்பிக்கையான கடை. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே தான் இப்படி இருக்கும். இது வந்து நெக்லஸ். இந்த நெக்லஸில் இப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். லைட் வெயிட்டாக தான் இருக்கும், ஏன்னா 2 பவுன் தானே. இது வந்து 5 பவுன், நான் எடுத்த 5 பவுன் ஹாரம். இது நான் என்னோடய சேனலில் பல வீடியோவில் காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்காதவங்க பாருங்கள். இன்னொரு தடவை க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்ன அப்படின்னா, இந்த கோல்டை வந்து நம்ம வந்து எப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். எப்படி அப்படின்னா, செட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடி வந்து என்கிட்ட நெக்லஸ் தான் இருந்தது, ஹாரம் இல்லை. இப்போ நெக்லஸ் இருக்குது, ஹாரம் இருக்குது, வளையல் இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே இருக்குது, சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதில் வந்து இந்த கம்மலுக்கு இதை எடுத்து வைக்கிறேன், காது மாட்டலை. வளையல் அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரேஸ்லெட், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது தான் நான் செட்டாக போட போகிறேன். இதில் வந்து ரிங் இருக்குது, என்கிட்ட ரிங் இருக்குது. ரிங் கலெக்ஷன் வந்து நான் மொத்தமாக காமிக்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஓவராலாக காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த செட்டிங்ஸ் வந்து அழகாக இருக்கா, மேட்சிங்காக இருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? இது வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக இந்த ஃபுல் செட்டையும் நான் போட்டுக்குவேன். சரிங்களா? இந்த 2 வளையலை வந்து ஒரு கையில் போட்டுட்டு இந்த ஒரு ப்ரேஸ்லெட் வந்து இன்னொரு கையில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த கம்மல் வந்து பார்க்குறதுக்கு சிறுசுன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே பெருசு. பாருங்கள், என்னோடய விரலில் வச்சு காமிக்கிறேன். ஆள்காட்டி விரல் பக்கத்தில் இவ்வளோ நீளத்துக்கு இருக்குது. அதாவது இவ்வளோ நீளத்துக்கு உங்கள் விரல் வச்சே நீங்கள் பார்க்கலாம், இவ்வளோ நீளத்துக்கு இருக்குது. அதாவது ஆள்காட்டி விரலுக்கு பக்கத்து விரலில் இவ்வளோ நீளத்துக்கு இருக்குது இந்த கம்மல். சரிங்களா? இப்போது இந்த கம்மல் வந்து ஏதாவது இதில் வந்து எனாமலே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அப்படி தான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா எனாமல் வச்ச கம்மல் ஏன் வாங்கக்கூடாது, கல் வச்ச கம்மல் நகை ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னா, இப்போது இந்த எனாமல் வந்து மொத்தமாக வெயிட் போடுவாங்க. மொத்தமாக வெயிட் போடும்போது இந்த எனாமலுக்கும் நம்ம வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி கெட்டி தான் நம்ம வாங்குவோம். ஆனால் இந்த நகையை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா, உருக்கும்போது இந்த எனாமலோட கிராம் எல்லாமே உருகி கீழே போயிடும். நம்ம நகைக்கு மட்டும்தான் நம்ம வந்து காசு கொடுப்போம், அந்த எனாமலுக்கு வேஸ்ட்டு தான். அதே மாதிரி தான் கல்லுமே. கல் வந்து எப்படின்னா ஒரு டிசைன், ஒரு பார்வைக்காண்டி அழகுக்காண்டி தான் வாங்குகிறோமே தவிர, கல் வச்ச கம்மல் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கல் வச்ச கம்மலோ நகையோ எந்த ஒரு யூசேஜும் இருக்காது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக இதில். பாருங்கள், என்னோடய ஜுவல்லர்ஸில் இது மட்டும்தான் கல் இருக்கும். அப்புறம் இது வந்து வழியே இல்லை, என்னோடய பர்த்டேக்கு எடுத்தது அப்படிங்கிறனால தான் இது வாங்கிக்கிட்டோம். சரிங்களா? இது கூட இந்த கல் கூட ஃப்ரெண்ட்ஸ் வெறும் 150 ரூபா தான் வந்திருந்துச்சு, ரொம்ப காசுலாம் வரல. அதனால தான் வாங்கினோம். இந்த கம்மல்லையும் கல் இருக்காது, எதுலேயுமே கல் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயுமே எனாமல் வச்சு காமிச்சாங்க. ஆனால் நாங்கள் தான் இந்த டிசைனில் வாங்கியிருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இந்த வீடியோ மோட்டிவேஷனலாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ சப்போர்ட் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, 50,000 வந்து என்னோடய குழந்தை சேமிக்கணும், ஸ்கூல் போகிறா, அதுக்கு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நான் வீடியோ வந்து நான் எழுதி கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நாளைக்கு நான் போடுறேன். இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 13,000 தான் சேல்ரி வாங்குகிறாங்க, அதில் வந்து என்னோடய குழந்தைக்கு இப்போ 11 வயசு அப்படின்னாலே அவங்க இன்னும் 2 வருஷத்தில் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. அந்த மீனிங்கில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஹாரம் போட்டு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை சிஸ்டர் அப்படின்னாங்க. கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான், எனக்கும் இருக்கிற ஆசை தான். கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிஸ்டருக்காண்டியும் நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன், நீங்களும் பாருங்கள். சரிங்களா? இன்னொன்று, 13,000 சேலரியில் சேவிங்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க சிஸ்டர். கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியும். தைரியத்தோடு இருங்க, ஓகேவா? தைரியம்தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு நான் வீடியோ வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்குறேன், கவலைப்படாமல் இருங்க. இந்த சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்ருக்கு. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து டவுட் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் நினைப்பீங்க யூடியூப்பில் காசு வருதா அப்படின்னு. இன்னும் எனக்கு அமௌண்ட் வரலை ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. யூடியூப்பில் சேலரி வந்தால் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன், சொல்லாமல் இருக்க மாட்டேன். உங்களால் தான் நான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது டோட்டலாக இதில் எத்தனை பவுன் வருது அப்படிங்கிறத நான் கணக்கு பண்ணி சொல்கிறேன். இது வந்து 3, இது வந்து 2, ஆக மொத்தம் 5. இது வந்து இந்த ஹாரம் வந்து 5 பவுனு, அப்போ 10. இது வந்து இந்த ப்ரேஸ்லெட் வந்து 1 பவுன், 11. இது வந்து 10 கிராம். இது கம்மல் வந்து 10 கிராம். இந்த காது மாட்டல் வந்து 1/2 பவுனு. அப்போது ஆக மொத்தம் 12.25 சவரன் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டோட்டலாக என்கிட்ட இப்போ இருக்கிற ஜுவல்லர்ஸ் வந்து 12.25 சவரன்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. சரிங்களா? உங்களாலையும் சேவிங்ஸ் பண்ண முடியும். எனக்கு மேரேஜ் ஆகும்போது, நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு மேரேஜ் ஆகும்போது வெறும் 4 கிராமில் கம்மல், சிம்பிளான கம்மல் தான். சரிங்களா? 4 கிராமில் கம்மலும் 2 பவுனில் வந்து 1.5 பவுனு, 1.25 பவுனில் வந்து எனக்கு ஒரு செயின் போட்டாங்க. அந்த செயினை தான் நான் மாற்றி என்னோடய பேபிக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சேஞ்ச் பண்ணி வாங்கி. இன்னொன்று இந்த நெக்லஸ் போட்டாங்க.
இந்த நெக்லஸ் வந்து 2 பவுனு, ஆக மொத்தம் 3.5 பவுனு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே மேரேஜுக்கு போட்டாங்க. ஏன்னா என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப வறுமையான ஃபேமிலி. ஆனாலும் என்னை படிக்க வச்சாங்க, இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. நான் படிச்சிருக்கேன். அப்படி அதுக்கப்புறம் நான் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்த இடத்துல என் ஹஸ்பண்ட்லேருந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சு வாங்கின மொத்த கோல்டுன்னா அது இது தான். இந்த நெக்லஸை எடுத்துட்டோம்னா இது எல்லாமே நான் வந்து என் பட்ஜெட் சேவிங்ஸில் நான் வாங்கினது தான். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்களாலையும் இது எல்லாமே முடியும் தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோல்டில் வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னா, கோல்டு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஆசை வரணும். நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு அப்படின்னு வந்துட்டாலே ₹1 இருந்தாலும் அதை எடுத்து வச்சு உண்டியலில் போடுவோம். ஒரு ₹50 அங்கங்கே கிடந்தாலும் அதை எடுத்து வச்சுப்போம். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ₹8000 சேர்ந்ததும், ₹7500 சேர்ந்ததும் 1 கிராம் காயினாவது நம்ம வாங்கி வச்சுக்கிடுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்களும் கோல்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.